ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1ஓட மெமரி போயம் பார்க்க போகிறோம். டைட்டில் பாருங்கள், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங், ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ ஹி வில் நாட் see me stopping here to watch his woods fill up with snow. அந்த போயட் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இங்கே அவங்க போகக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப வுட்ஸ், அதாவது மரக்கட்டைகள்லாம் வந்து அங்கே நிறையா இருக்குது. அது வந்து யாரோடது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அந்த வுட்ஸோட ஓனரோட வீடு எங்கே இருக்குனாக்கா அந்த பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து தேர்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த போயட் வந்து அவங்களோட ஃபாரஸ்ட்டில் நிற்கிறத வந்து அந்த வுட்ஸோட ஓனர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் அவங்க இருந்திருப்பாங்க. டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ, அதாவது ஏன் அந்த போயட் வந்து அங்கே நிற்கிறாங்கனாக்கா, அந்த ஓனரோட வுட்ஸ் வந்து அழகாக அந்த ஸ்னோவால் ஃபில்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த ஓனர் வந்து பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து இங்கே நம்ம ஸ்டே பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த போயட் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். என்னோட லிட்டில் ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணும். இந்த இடத்துல இந்த க்யூர் அப்படிங்கிறதுனா தாக்கா ஸ்ட்ரேஞ்ச் அல்லது ஆட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வித்தியாசமான ஒன்று அப்படிங்கிறது இதுக்கான மீனிங்கு. என்னோட குட்டி ஹார்ஸ் வந்து இதை கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரேஞ்சாக தான் பார்க்கும். அதாவது நம்மளோட ஓனர் ஏன் இங்கே வந்து நிற்க வச்சுருக்காங்க, நம்மளோட ஓனர் வந்து ஏன் இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம சம்மந்தமே இல்லாமல் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்து அது வந்து சந்தேகமாக அது யோசிச்சுக்கிட்டு நிற்கும் அப்படின்ட்டு இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவோட ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர், ஏன்னா இங்கே வந்து தங்குறதுக்கான எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸும் அங்கே இல்லை. அப்போ அதனால் அவங்க எதுக்கு நிப்பாடிச்சிருக்காங்க அப்படின்னு அது கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், அந்த உறைஞ்சி போன ஒரு ஏரிக்கும் அப்புறம் அந்த மரக்கட்டைகளுக்கும் இடையில இது வந்து ரொம்ப டார்க்கஸ்டான ஈவினிங்காக இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப இருண்ட ஒரு மாலை பொழுது அப்படிங்கிறது என்னக்கா இன்றைக்கி தான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்கனாக்கா, he gives, ஹீங்கிறது அந்த அவன் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கூடாது. ஹீங்கிறது வந்து இந்த இடத்துல அந்த ஹார்ஸ் தான் குறிக்குது. அதாவது அந்த ஹார்ஸ் வந்து அதோட பெல்ஸ், அதோட ஹார்ன்ஸில் வந்து ஒரு பெல் மணி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஷேக் பண்ணுதான். எதுக்கு, அங்கே ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடக்குதா அப்படின்ட்டு அதோட ஓனர்கிட்ட, அந்த ரைடர் இருக்காங்களா, ரைடர் யார், அந்த போயட் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் கிட்ட இங்கே ஏதாச்சும் மிஸ்டேக் நடக்குதா அப்படின்னு அந்த சிம்பிள் காமிக்கிறதுக்காக அதோட பெல்ஸ் வந்து ஷேக் பண்ணி காமிக்குது. The only other sounds the sweep of easy wind downy flake. அது வந்து அந்த மாதிரி அந்த பெல்ஸை ஷேக் பண்ணுதா. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேற ஒரு சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்டு, அந்த விண்டுலாம் அது காற்றும் டவுனி ஃப்ளேக்னா சாஃப்ட் ஸ்னோ ஃப்ளேக், அந்த பனிக்கட்டிகளாக இருக்கு இல்லையா, அது வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குது. அது வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகுது காற்று, அதோட சவுண்டு மட்டும்தான் கேட்குதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இதில் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மரக்கட்டைகள் அங்கே கிடக்கலையா, அதெல்லாம் வந்து ரொம்ப லவ்லி, அதாவது அழகாகவும் டார்க்காக, ரொம்ப பிளாக், ரொம்ப டார்க்கிஷாகவும் ரொம்ப டீப்பாகவும் இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், நான் அதை வந்து அதை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இதுக்கான மீனிங் என்னன்னாக்கா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. நீங்கள் வந்து இதில் வந்து அதுதான் இந்த லைனுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிறது தான் வருது. ஆனால் போயிட்டு அப்படி சொல்ல வரல. என்ன சொல்கிறான்னா, நான் இறக்குறதுக்கு முன்னாடி, என்னோட டெத்துக்கு முன்னாடி நான் வந்து நான் இறக்குறதுக்கு முன்னாடி என்னோட டெஸ்டினேஷன், அதாவது என்னோட கோல்ஸ், இலக்குகள், அதெல்லாம் வந்து நான் அடையணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குறாங்க. மைல்ஸ் டு கோ, அதாவது ரொம்ப தூரம் இருக்குது. எதுக்கு, என்னோட
கோல்ஸ் அடையிறதுக்கு, நான் ரொம்ப தூரம் பயணித்து என்னோட இலக்குகள்லாம் அடையணும். பிஃபோர் ஐ ஸ்லீப்னா பிஃபோர் மை டெத்து, என்னோட டெத்துக்கு முன்னாடி அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.